Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 20 மெல்பர்ன் ரெனகேட்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 2nd January 1:45க்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய மேட்ச்சு டாக்லாண்ட் ஸ்டேடியமில் மார்வல் ஸ்டேடியம் தான். ஸோ அந்த க்ளோஸ்டு ஸ்டேடியமில் தான் அந்த மேட்ச் நடத்துகிறாங்க. போன டைமே பால் மேலே பட்டப்போ ஒரு பால் 6 கொடுத்தாங்க, ஒரு பால் வந்து டெட் பால் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அம்பையர்ஸோட கால்குலேஷன். அந்த கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. கோப்பர் கான்லே தவிர்த்து மீது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க பேட்டிங்க்கு. விக்கெட் வந்து அவ்வளோ தரமாக இல்லை பேட்டிங்க்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்க்கு தான் ஃபேவராக இருக்குது. இன்னொன்று முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என்னோடய ஐடியாஸை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதிலிருந்து எல்லாமே எடுத்துக்கிறீங்க. ஆன் டைமில் நீங்கள் மாற்றிக்கங்கன்னு தான் நான் எப்பயுமே சொல்கிறேன். ஆன் டைமில் ஒரு சில பிளேஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய மைண்டுக்கு ஒன்று வரும், உங்கள் மைண்டுக்கு ஒன்று வரும். அப்படி நீங்கள் மாற்றி அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, வின் ஆனாலும் பரவாயில்ல, அது உங்களோட ஐடியாவாக போகும். இதே இது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வின் ஆனாலும் அது என்னோடய ஐடியாவாக இருக்கும், லாஸ் ஆனாலும் என்னோடதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓனாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணால் போதும். பேஸாக டீமை பார்த்துட்டு ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ச்சியாக எல்லா பிபிஎலுக்கும் வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டீமும் கொடுத்தேன். கொஞ்சம் வந்து அந்த 1ஆம் தேதி 2வது மேட்ச் வந்து கொடுக்கல, கொஞ்சம் காரணனால. மற்றபடி கொடுக்குற டீமில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து கிளிக் ஆகலாம். பட்டு நானுமே 100% கொடுக்கணும். அது கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் போது, கன்சிஸ்டண்ட்டாக போகலை. அதனால் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறேன். ஏன்னா கிராண்ட் லீக் மேக் பண்ணுறது ஒரு மேட்டரே இல்லை. இப்போ சிம்பிளாக நான் டெலகிராமில் டியோக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு 5 கிராண்ட் லீக் டீம் போட்டு, அந்த 5 கிராண்ட் லீக் டீமில் எப்படி 2 கிராண்ட் லீக் நல்ல பொசிஷன் ஓரளவுக்கு போயிடும். அதை கிளிக் பண்ணி ஃபயர் விட்டுட்டு போயிடலாம் ஈஸியாக. பட் ஸ்மால் லீக் கொடுக்குறது கஷ்டம். ஒரே ஒரு டீம் தான் கொடுக்க முடியும். அதுலேயும் 2 டீம் எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு. ஸோ நிறையா பேர் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. 5 ஸ்மால் லீக் டீம் செட் பண்ணுறாங்க, 5யுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேஸ்டடு. ஒரே டீம் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும் நம்புவோம். 65 மேட்சஸ் டோட்டல் மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 28 ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 37 செகண்ட், ஆவரேஜ் 160 கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போன மேட்ச்சில். மேபி அது என்ன ரீசன் தெரியல. இப்போ விக்கெட்ஸ் எல்லாமே பியூர் பேட்டிங் ட்ராக்குன்னு கொடுத்தா பவுலர் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடியில் ஸ்ட்ரைக்கர்ஸ் பெர்த்து ஸ்காச்சர்ஸ் மேட்ச்லுமே அதே நடந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து அடித்தாங்க. டக்கட் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாய்ஸி ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமாக இருந்துச்சு. ஆஸ்டன் டர்னர் பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த கிரவுண்ட்லையுமே பேட்டிங் தான் சொல்கிறாங்க, ஆனால் பவுலிங்க்கு அதிகமான சாதகம் இருக்குது. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நடந்த ஒரு மேட்ச் லாஸ்ட் சீசனில் ப்ளஸ் இந்த சீசனில் நடந்த மேட்ச், 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு வந்து நம்ம பார்க்கலாம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் இன்பிட்வீன் இவங்க ஆடுறப்போ கிறிஸ்லின் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, டர்சி ஷாட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜேமி ஓவர்டன் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஹிட்டிங் கொடுத்துருக்காரு. பவுலிங்னு பார்த்தோம்னா ஜிம்மி ஓவர்டன் ஒரு விக்கெட். போன மேட்ச்சில் தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்மி ஓவர்டன் அவர் ஆடின பிபிஎல் மேட்சஸ்லேயே விக்கெட்டும் எடுக்காமல் ரன்னும் அடிக்காமல் இருந்ததுன்னா அது போன மேட்ச் தான். அதை மாற்றுவார் இந்த மேட்ச்சில். கண்டிப்பாக அவருக்கு இந்த கிரவுண்டு ஹெல்ப் பண்ணும். ஜாக் ஃப்ரைசர் ஃபார்ம்லேயே இல்லாமல் இந்த சீசன் கஷ்டப்பட்டுருக்காரு. பட் போன சீசன் இந்த கிரவுண்டில் அடிச்சிருக்காரு. அதுவும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எதிராகவே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சேம் பெர்த்து ஸ்காச்சர்ஸ் அதுக்கப்புறமா ரெனகேட்ஸ் இந்த சீசனில் ஆடினது. அதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பேத்தன், டிம் சைஃபர்ட்டு குயிக்காக வந்து அடிக்க பார்த்தாங்க. பட் பேட்டிங்க்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. டாம் ராஜர்ஸ் 3 விக்கெட்டு, ஓர்னில் 1 விக்கெட்டு, வில் சதர்லாந்து 1 விக்கெட், சேம் ஜேசன் பேரண்டாஃப் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். கோப்பர் கான்லி மட்டும்தான் பெஸ்ட்டாக ஆடினார் சொல்லலாம். அந்தளவுக்கு விக்கெட் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சேம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஸ்டார்டிங்கில் மேட்ச் ஸ்டார்ட் இல்லை அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. டர்சி ஷாட்டும் ஜாக் வெதரான் ஸ்டார்ட் பண்ணால் இந்த சைடில் டாம் ராஜர்ஸ் ரிதமில் இருக்கக்கூடிய பிளேயர் பவுல் பண்ணுறாரு. ஸோ கிரிக்கெட்டில் அன்னைக்கு டே அவங்க டே, அதே மாதிரி தான் ஃபேண்டஸியும். அதை புரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியாக 100 அடிச்சுட்டு இருக்கவங்க ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகலாம். 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க திடீர்னு பார்த்தா விக்கெட் எடுக்காமல் போகலாம். அதுக்கு உதாரணமாக நீங்கள் ஜேமி ஓவர்டன் பார்க்கலாம், பெண்டாரஸில் பார்க்கலாம். அதே தான் ஃபேண்டஸியும். வின்னு லாஸ்ன்னு வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வின் ஆனாலும் உங்கள் பொறுப்பை எடுத்துக்கோங்க, லாஸ் ஆனாலும் உங்கள் பொறுப்பு எடுத்துக்கோங்க. மாற்றிக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சில மாற்றங்கள் வின் ஆனாலும் பரவாயில்ல. இப்போ சொல்கிறது தான், வின் ஆனாலும் பரவாயில்ல நம்ம டீமு, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சேனல் டீமை பார்த்தாலும் வின் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும்.
ஸோ நமக்கு போடுற டீமே வின் ஆகுது அப்படின்னு மாற்றுங்க. ஒரு பிளேயர் 2 பிளேயரை மாற்றுங்க. அது எந்த தப்புமே இல்லை. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து உங்களுக்கு தோணுச்சுனாலும் மாற்றுங்க. மாற்றி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளிக் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2025 நீங்களே வந்து மேக் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடியில் சைக்கர்ஸ் மெல்பர்ன் ரெனகேட்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு. 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட்டு பேஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். பிளேயிங் லெவன் வந்து பார்த்துடலாம். அடிலே ஷேக்கர்ஸோட பிளேயிங் லெவனில் மேட்ச் ஷாட் ஆடினா ஆடலாம். அப்படி இல்லாட்டி ஜாக் வெதர்லேண்ட், டர்சி ஷாட், கிறிஸ்லினு, ராஸு, போப்பு, ஸ்காட்டுக்கு வந்து இங்கே டக்கட் அவரை வந்து போல் பண்ணுறதுனால அவருக்கு வாய்ப்புகள் குறையும். ஜிமி ஓர்டன், தேர்ன்டனு, போப்பு, பாய்ஸி இதான் மோஸ்ட்லி பிளேயிங் லெவனாக இருக்கும். டர்சி ஷாட் வந்துட்டு அவர் போல் பண்ணுவார். மேத்யூ ஷாட் வந்துட்டு அப்படி மேத்யூ ஷாட் வரலன்னா டர்சி ஷாட் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா போன மேட்ச்சுமே ஒரு ஓவர் ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பாக பேட் ஷாட் இல்லைனா டர்சி ஷாட் பவுல் பண்ணுவார். காரணம் என்னென்னா ஜாக்கப் பேத்தலை தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்ட்ரு. ஹேர்வி பேத்தல் 2 பேர் மற்ற முக்கியமான பேட்டர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்டரு. டர்சி ஷாட் சைனாமேன் பவுல் பண்ணுறவர். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒரு 20 ரன் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா கூட நல்ல பாயிண்ட்ஸ் போயிடுவார். கேச்சஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் வந்து டர்சி ஷாட் இருப்பார். அதனால் டர்சி ஷாட்டாக முக்கியமாக பிக் பண்ணிக்கோங்க. கிறிஸ்லின்னு கட்டர்ஸ் போட்டு அவுட் ஆகிறார். கண்டிப்பாக கட்டர்ஸு ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு அவுட் ஆகிறாரு. ஏஜ்டு பிளேயர்னு காட்டுறாங்க. மேத்யூ ஒய்டு, டர்சி, கிறிஸ்லின் இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் வந்து அந்த ஏஜ் ஆனதை பேட்டர்ஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த பழைய மாதிரி அவங்களால ஆட முடியலை. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா சேம் இந்த சைடில் உங்களுக்கு கட்டர்ஸு ரிச்சர்ட்சன் போல் பண்ணுவார். ஜாக் சதர்லாண்ட் வந்து போல் பண்ணுவார். எல்லாருமே போல் பண்ணுறப்போ அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸுமே இருக்குது. பழைய கிறிஸ்லின் கிடையாது. ஸோ டர்சி ஷாட்னா உங்களுக்கு டபுள் ஆப்ஷனாக மாறுவார். மேத்யூ ஷாட் வந்து அவரும் டபுள் ஆப்ஷன். அலெக்ஸ் ராஸு மிடில் வந்து ஹிட் பண்ணுறதை தவிர்த்து பெரிய இன்னிங்ஸ் ஆட மாட்டுறாரு. போப்பு மிடில் வந்தால் சூப்பரான ஒரு பிக்கு தான் இந்த கிரவுண்டுக்கு. இனிஷியல் விக்கெட் போச்சுன்னா போப் கேமை எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயர். அவரை போன மேட்ச்சில் தேவையில்லாமல் ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அதில் ஃப்ளாப் ஆனதை பார்த்தோம். டீம் சைஃப்ரட்டு அதிரடி ஆடுறார். ஸோ கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் ஜிமி ஓர்டன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உறுதியாக பண்ணுவார். அதேமாதிரி இங்கே டாம் ரோஜர்ஸு, வில் சதர்லாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். மேட்ச் ஆர்டர் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிளேயர் தான். ஏன்னா அவர் ஒரு பவர் ஸ்டேஜில் கூட பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். அப்படி இல்லை அவர் ஆடலை அப்படின்னா ஜாக் வெதர்லாந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். விக்கெட் ரொம்பவே கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக் வெதர்லாந்து ஆட முடியாது. ஃப்ளாட் ட்ராக்கில் மட்டும்தான் அவரால் ஆட முடியும். இல்லாட்டி கஷ்டப்படுவார். அதனால தான் ஒரு சீசனில் மோஸ்ட்லி அவர் பெஞ்சில் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மெயினான பிளேயராக இருந்த ஒரு பிளேயர். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக்ஸில் டர்சி ஷாட் நல்ல ஒரு பிக்கு, பவுலிங் பேக்கப் இருக்குது. போப்பு அடுத்தான் வந்து ஜிமி ஓர்டன், தேர்ன்டனு, அதே மாதிரி இங்கே லாலிபோப் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு டக்கட். இம்பார்ட்டண்டான பிக். பேட்டிங் எப்படி ஆடி காமிச்சார்னு பார்த்தீங்க. முன்னாடியே போன மேட்ச் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் ஃபார்ம் வந்து 10 மேட்ச்சில் கடைசி 25 விக்கெட் எடுத்திருக்காருன்னு. பட் பேட்டிங்கும் ஆடுவார்ன்றதை எதிர்பார்க்கலை. மெல்பர்ன் ரெனகேட்ஸில் பார்த்தோம்னா ஜாக் ஃப்ரேசரு பெரிய அளவில் ஸ்டார்ட் கிடையாது. இனிஷியல் ஸ்பெல்லே மிரட்டுவாங்க. ஸோ தேர்ன்டன் அதுக்கப்புறமா டேகட் 2 பேருமே சரியான பவுலர்ஸு. அப்புறம் ஜிமி ஓர்டன் கட்டர்ஸ் போடுவார். கட்டர்ஸ் போகிறவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ ஜாக் ஃப்ரேசரும் பழைய ஃபார்மில் இல்லை, ரொம்பவே கஷ்டம். டீம் ஃபேவரட் எதிர்பார்க்கலாம். இனிஷியலாக விக்கெட் போனால் ஜாக்கப் பேத்தல் விக்கெட் கஷ்டமாக இருக்கப்போ கண்டிப்பாக ஜாக்கப் பேத்தல் இந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டீசெண்டாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. சப்போஸ் பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறவங்க ஜாஸ் பிரன் அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரேசரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வின் பண்ணுவாங்கன்ற கான்செப்டில். வில் சதர்லாந்து டெத்தில் பவுல் பண்ணுறது இல்லை, முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிடுறாரு. கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, 25 பாயிண்ட் தான் கிடைக்கிது. பேட்டிங் எப்படினாலும் அவருக்கு கிடைக்கிது டாப்பில் சொதப்புறதுனால. போன மேட்ச் ஃப்ளாப் ஆனார், பட் எல்லா மேட்ச் ஃப்ளாப் ஆக மாட்டார். ஃபஸ்ட்டு கேப்டன் நீங்கள் போகணும் அப்படின்னா மேட்ச் ஆட்ட ஆடலைன்னா ஜிம்மி ஓவர்டனு, அதுக்கப்புறம் வில் சதர்லாந்து போகலாம். இல்லை மேட்ச் ஆட்ட ஆடுறாரு அப்படின்னா மேட்ச் ஆட்ட ஒரு ஆப்ஷன், சூப்பரான ஆப்ஷன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் டாம் ராஜர்ஸ். பேட்டிங்காக ஒரு நாள் ஆட முடியும், பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுறாரு. சேம் ரெனகேட்ஸோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஆடம் ஜாம்பாவை டெத்தில் கொண்டு போகிறாங்க. டெத்தில் இங்கே எல்லாருமே ஓரளவுக்கு பேட்டை வீசுகிறவங்களாக தான் இருக்காங்க, அடிக்க போகணுன்னு பார்ப்பாங்க. ஆடம் ஜாம்பாவுக்கு விக்கெட் கிடைக்கும். ஆடம் ஜாம்பா செகண்ட் பவுல் பண்ணால் கீ பிளேயராக இருப்பார். பழைய மாதிரி ஆடம் ஜாம்பா 2-3 விக்கெட் எடுக்கலை இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் மாதிரி, பட் இருந்தாலும் வாய்ப்புன்றது ஆடம் ஜாம்பாவுக்கு கண்டிப்பாக இருக்குது. கட்டர்ஸ் போடக்கூடிய ரிச்சர்ட்சன் எடுத்துக்கோங்க. ஓனில் ஃப்ளாப் ஆனால் கூட ரிச்சர்ட்சன் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ பெஸ்ட்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மேட்ச் ஷாட், டெய்ஸி ஷாட்டு, அடுத்தா ஜிம்மி ஓவர்டன், தேர்ன்டன், போப்பு, டேகட். இந்த சைடில் சைஃபரட்டு, ஜேக்கப் பேத்தல், அதுக்கப்புறமா வில் சதர்லாந்து, டாம் ராஜர்ஸ், ஆடம் ஜாம்பா, கெயின் ரிச்சர்ட்சன். இவங்க எல்லோரும் டீசெண்டான பிக்ஸு இந்த மேட்ச்சில். நீங்கள் ஹை ரிஸ்க் எடுத்து பிளேயர்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்லினை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடில் ஜாஸ் பிரவுன், ஜாக் ஃப்ரேசரை ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இவங்களுக்கு ஓரளவு ஹெல்ப் கிடைக்கும். மற்றபடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டீசெண்ட் ஆடுவாங்க. இதில் நான் எப்பயும் சொல்கிறது ஈவெண்ட்ஸு சேசிங்கில் ஹிட் பண்ணி கொடுப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆனாலும் ஒரு சில டீம்ஸில் சப்போஸ் ரெனகேட் சேசிங் வராங்க, டாப் ஆர்டர் காலி ஆகும் அப்படின்னா ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட்ஸை குயிக்காக ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஜிம்மி ஓவர்டன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த மேட்ச்சில் க்ளீனான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன், நல்ல டீம்ன்றதை நான் கொடுப்பேன். அதில் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுங்கள். கேப்டன் இன்டர்சேஞ்ச் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஜிஎல் கேப்டனில் டெர்சி ஷாட்டு, மேத்யூ ஷாட் ஆடலை அப்படின்னா பேக்கப் பவுலராக இருப்பார். ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன் கிராண்ட் லீக்கில். அடுத்து டேகட்டு ஓரளவுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸு. சைஃப்ரட் இவங்களாம் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. நல்லா கேச்சஸ் பிடிக்கிறாரு, கேட்ச்லேயே பாயிண்ட்ஸ் வரும். 3 கேட்ச் பிடிச்சாலே அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் பெட்டராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பவுலிங் ட்ராக்காக இருக்குது, பேட்டர்ஸ்னால் ஆடவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓனியில் ரிஸ்க்காக வேணால் அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தோம்னா டெர்சி ஷாட்டோட ஃபுல் ஸ்டாட்ஸு, அடுத்து மேத்யூ ஷாட்டோட ஸ்டாட்ஸு எல்லாம் பார்த்துக்கோங்க. ஹெட்விகெட் வென்யூலும் ரெண்டுலேயும் ஒரே ஸ்டார்ட்டு தான். கிறிஸ்லின்னு ஹெட்விகெட்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, வென்யூவில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்லின் இம்பார்ட்டன்ட். வெதர்லாந்து 25 ரன் ஹெட்விகெட் ஆவரேஜ், வென்யூவில் 7 ரன் தான் ஆவரேஜ். அலெக்ஸ் ராஸ் ஹெட்விகெட் ஃப்ளாப்பு. ஜிம்மி ஓவர்டன் ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஹெட்விகெட்டில், 29 ரன்னுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூலும் அதே ஸ்டார்ட் தான். கேமரான் பாய்ஸி ஒரே ஒரு விக்கெட் தான் 3 மேட்ச்சில். மேத்யூ ஷாட்டு 27 ரன்னு ஆவரேஜ் ஹெட்விகெட், வென்யூவில் 13 ரன் தான் அவரோட ஆவரேஜ் இருக்குது. ஜாக் ஃப்ரேசர் ஹெட்விகெட் வென்யூ ரெண்டுமே பக்காவான ஆவரேஜ். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜாக்கப் பேத்தலுக்கு பதிலாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ன்டன் ஆடிடுவார்னு தோணுச்சுன்னா பிக் பண்ணிக்கலாம். ஜாஸ் பிரவுன் 12 ரன் தான் ஆவரேஜ். சைஃப்ரட் ஒரு மேட்ச் ஆடினார் வென்யூவில் 28 ரன்னு, விக்கெட் கீப்பிங்லேயே 3 கேட்ச் பிடிச்சார். ஹாவி 21 ரன் ஆவரேஜ் ஹெட்விகெட்டில், வென்யூவில் 17. சதர்லாந்து ஹெட்விகெட்டில் 4 விக்கெட்டு, வென்யூவில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு 22 மேட்ச்சில். ஓனில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். டாம் ராஜர்ஸ் ஹெட்விகெட் ஒரே ஒரு விக்கெட் தான், வென்யூவில் 14 விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் வந்து அருமையாக இருக்குது, பட் ரெக்கார்டு வைஸாக போராக தான் இருக்குது. ஆடம் ஜாம்பா 4 விக்கெட்டு, இங்கே ரிச்சர்ட்சன் தான் 16 விக்கெட் ஹெட்விகெட்டில், வென்யூவில் 38 விக்கெட் எடுத்திருக்காரு. பக்காவான ஸ்டாட்ஸு ரிச்சர்ட்சனுக்கு இருக்குது. கட்ரஸும் போடுவார், ஹெல்ப்புன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஜிம்மி ஓவர்டனை கேப்டனாக கொடுத்து வைஸ் கேப்டனாக டாம் ராஜர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வில் சதர்லாந்து கொடுத்தா இன்னுமே சேஃபு. ஜாக்கப் பேத்தலுக்கு பதிலாக ஜாக் ஃப்ரேசரை பிக் பண்ணியிருக்கேன். டெர்சி ஷாட்டை பிக் பண்ணிக்கோங்க ஓனிலுக்கு பதிலாக. போப்பு, தாண்டனு, டக்கட் இவங்க தான் விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸு. குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரவரோட பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம். தேர்ன்டன் கேப்டன், டேகட் வைஸ் கேப்டனு. டாப் ஆர்டர் ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகும் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்ன்ற கான்செப்டில் கொடுத்துருக்கேன். டெர்சி ஷாட்டை கட் பண்ணி கிறிஸ்லினை பிக் பண்ணியிருக்கேன். வில் சதர்லாந்து, ஓனில், ஜாக்கப் பேத்தல், டாம் ராஜர்ஸ்னு பிக் பண்ணிக்க. ரிச்சர்ட்சன் ரொம்பவுமே முக்கியம். கிராண்ட் லீகில் ரிச்சர்ட்சனை கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்ச்சில் பிக் பண்ணுங்கள். ஒர்த்தபிள் பிளேயர் இந்த கிரவுண்டுக்கு.
குயிக்காக சொல்லியிருக்கேன், முன்னாடி ஸ்டார்ட்டுமே இருக்குது, ஓரளவுக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நல்ல டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாகவே வின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில்